புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி முக்கியமான காணொலி சொல்லியிருந்தோம். அதை காட்டிலும் இந்த காணொலி மிகவும் முக்கியமான காணொலி. நண்பர்கள் காணொலியை பொறுமையாக முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும், நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். மார்க்கெட்னா காய்கறி பூ பழம் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, மார்க்கெட் சந்தை அது கிடையாதுங்க. கேரியர் உச்சத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மார்க்கெட். பேரு, பணம், புகழ், அட்வைஸ், ஆட்சி, அதிகாரம், பதவி ஒவ்வொரு காலகட்டத்தில் வாரிசு நடிகர் விஜய் அவர்களுக்கு தேவையானது. இன்றைக்கு கேரியரோட உச்சத்துல இருக்கிற அந்த கேரியர் உச்சத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணி முதல்வர் சீட்ல உட்காரணும்னு வந்திருக்கிற விஜய் அவர்களின் மார்க்கெட் எப்படி இருந்தது, யாரால கிடைத்ததுங்க? இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரனின் மகனான வாரிசு நடிகர் விஜய் தன்னோட சொந்த கால சொந்த முயற்சியின் பேரில் இந்த மார்க்கெட்டை கட்டமைத்ததை போல பில்டப் பண்ற விஜயோட அடையாளம் என்பதே அவருடைய தந்தை தான். பிரபலமான இயக்குனர் என்கின்ற அடையாளத்தை பயன்படுத்தி தான் விஜய் தமிழ் சினிமாவுக்கே நடிக்க வர்றார். 1992 ஆண்டில் வெளிவந்த நாளைய தீர்ப்பு என்கின்ற எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களின் திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அதற்கு முன்பாக அவருடைய தந்தையின் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் சிறுவன் கதாபாத்திரத்தில் நடித்தது ஒரு ஓரமாகத்தான். முழுசா கதாநாயகனாக அறிமுகமாகும் அந்த ஆண்டு 1992. அதுவும் அவருடைய தந்தையின் திரைப்படத்தில். இவரது தந்தையின் அடையாளத்தை பயன்படுத்திதான் தனக்கென்று ஒரு அடையாளத்தை தேடுவதற்கு முயற்சி பண்றார் நாளைய தீர்ப்பு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக. நாளைய தீர்ப்பு திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து வெளிவருகின்ற திரைப்படங்கள் அனைத்தும் அவருடைய தந்தையின் திரைப்படங்கள் தான். தொடர்ந்து பல திரைப்படங்களில் வரிசையாக கதாநாயகனாக நடித்தாலும் அவருடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகரன் மிகவும் பிரபலமான இயக்குநராக இருந்தாலும், ஆனால் அவர் நினைக்கிற மார்க்கெட்டை தனது மகனுக்கு அவரால் பாருங்க உருவாக்கி தர முடியல. யோசிக்கிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரன் அடையாளத்தை பயன்படுத்தி விஜய்க்கு பாருங்க மார்க்கெட்டை உருவாக்கி கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? விஜயை பிரபலமாக்குவதற்கு ஒரு பிரபலமான பிரபலத்தை தேடி போறாங்க. அந்த பிரபலம் விஜயகாந்த் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் அதுவும் கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எங்கும் விஜயகாந்த் திரைப்படத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்ட்டு. அந்த மார்க்கெட்டை பயன்படுத்தி விஜயகாந்த் என்கின்ற ஒரு பிரபலமான முகத்தை பயன்படுத்தி விஜயை பிரபலமாக்க முயற்சி பண்றார் செந்தூர பாண்டி என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள். ஓரளவுக்கு நினைத்த அளவுக்கு உண்டான மார்க்கெட் ரிசல்ட் கிடைக்குது. செந்தூர பாண்டி என்கின்ற திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி அடைகிறது. இதுவரைக்கும் கிராமப்புறங்களில் தெரியாத முகம் விஜயோட முகம். விஜயகாந்த் என்கின்ற பிரபலத்தின் மூலமாக அவர் ஓரளவுக்கு பிரபலமாகிறார். இன்றைக்கு கேரியர் உச்சத்துல இருக்கிறேன்னு சொல்ற விஜயோட அந்த கேரியர் உச்சத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது விஜயகாந்த் என்கின்ற ஒரு பிரபலமான முகம். ஆனா பாருங்க, அந்த நன்றி விசுவாசம் என்பது விஜய் கிட்ட துளியும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சமயத்தில் எட்டி கூட பார்க்கல விஜய். அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல அவருக்கு என்ன மாதிரி மரியாதை கிடைத்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த செருப்பு பஞ்சாயத்து அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை குறித்து அதுக்குள்ள போக விரும்பலங்க. இது ஒரு ஓரமாகட்டும். மார்க்கெட் ஓரளவுக்கு கிடைக்கிறது. அதை அடுத்து பணம் என்னையா? பணம் பெரிய பணம். நான் பார்க்காத பணமா? நான் சம்பாதிக்காத பணமா? எல்லா பணத்தையும் நான் பார்த்துட்டேன். நீ இப்ப பில்டப் பண்ற அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த திரைப்படத்தில் எப்படி எப்படிலாம் நடிச்சாரு, அந்த திரைப்படம் போக விளம்பரம், எவ்வளவு விளம்பரங்களை நடிச்சாருங்க. இந்த விளம்பரம் தான் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது ஒரு ஓரமாகட்டும். இருந்தாலும் பாருங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய குறியா இருந்தாரு விஜய். எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும். கரன்னு பணத்தை கறக்கணும். சினிமாவில் நடிச்சுன்னுக்கிறோம். சும்மா நேரத்தில் என்ன பண்ணலாம்? விளம்பரத்தில் நடிக்கணும். கோடி கோடியா காசை வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு விளம்பரத்தில் நடிக்கணும். கோலா கம்பெனி ஆடு ஞாபகம் இருக்குங்களா? எதுக்காக? துட்டு, பணம், காசு, மணி. கோடி கணக்கில் காசு கொடுத்து அக்ரிமெண்ட் போடும்போது நடிச்சுதானே ஆகணும். கோலா கம்பெனி ஆட்ல நடிக்கிறாரு. அது போக திரைப்படங்கள்ல அந்த கொக்கோ கோலா கம்பெனியோட பேரை சொல்லிய ஒரு பாட்டு எது சொல்றாரு? கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, என் அக்கா பொண்ணும் அதே கலருடா, காஃபி இல்ல பண்ண அமுக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடா. ஏன் இப்படி? பணம் அப்படிங்க. பணம் வேணும், சம்பாதிக்கணும், செட்டில்மெண்ட் ஆகணும். செட்டில்மெண்ட் ஆனதுக்கு நம்ம பேசுற பேச்சு டயலாக்லாம் ஒரு ஓரமா வந்துட்டு போடும். இருந்தாலும் இப்ப நமக்கு தேவை செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான கோடிக்கணக்கான பணம். குடிச்சுனே இருக்கும்போது பணம் சம்பாதிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பேரை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அட்வைஸ். என்னையா இது? ஒரு கோலா கம்பெனி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் லிட்டர் கணக்கில் பூமியில இருந்து தண்ணி உறிஞ்சு எடுக்கிறாங்களே. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி வந்து இருக்கும். இருக்கக்கூடாது தண்ணி. அந்த மாதிரிலாம்
ஒரே ஒரு கோலா கம்பெனிக்கார அவனுடைய தேவைக்காக, அவனுடைய பண தேவைக்காக, கோடீஸ்வரன் ஆவதற்காக பூமிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான தண்ணியை உறிஞ்சினா அப்ப லட்சக்கணக்கான விவசாய மக்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க தாங்க அந்த கோலா கம்பெனியால நடிச்சீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப தூளாகுது, ரொம்ப கூலாகுது, ரொம்ப சில்லுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அது போன வாரம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை மூட்டை கட்டுறதுக்கு நாங்க சொன்னது கூல்ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொன்னது போன வாரம். கோக் மினி 5 ரூபா தான். என்ஜாய். பணம் சம்பாதிச்சாச்சு, இப்போ அட்வைஸ் பண்ண வேண்டியதா கைத்தட்டலுக்காக. ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. பணம் சம்பாதித்த பிறகு பேரு கிடைக்கணும், கைத்தட்டல் வாங்கணும். கைத்தட்டத்துக்கு என்ன பண்ணணும்? மேக்சிமம் பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ, பெண்கள் போடுகின்ற ட்ரெஸ் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கணும். என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற, என்ன மேல மாறாப்பையங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற. என்னையா இது பெண்கள் போடுற ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வரலாமா? தப்பாச்சே. இன்னும் எத்தனை நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜென்ஸையே குறை சொல்லணுப்பீங்க. அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டுமொத்தமா படிச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். பெண்கள் உடுத்துகின்ற ஆடையை குறித்து அன்றைக்கு பண்றாரு அட்வைஸ் போன வாரம். ஏன் அது கைத்தட்டல் வாங்கணும் இல்லைங்களா? பணத்தை அடுத்து பேரு புகழ் சம்பாதிக்கணும், கைத்தட்டல் வாங்கணும். வாங்குறாரு கைத்தட்டல். அது போன வாரம். இதே இந்த வாரம் ஓரளவுக்கு கெத்தாயிட்டோம், அந்த கெத்தான இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? என்னையா இது? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பெண்கள் உடுத்துகின்ற ஆடையே குறை சொல்ல நிற்பீங்கன்ட்டு பேச வேண்டாம் டைலாக். பொம்பளை பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு அரியங்குறைமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும். ட்ரெஸ் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல முடியும்? பேசினாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெண்கள் உடுத்துகின்ற ஆடையே குறை சொல்லுவீங்கன்னு பேசுறாரு. ஷூட்டிங் எடுக்கிறாங்க, எடிட்டிங்லாம் பண்ணிட்டாங்க, ரீமிக்ஸ் ரீரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, அதை போட்டு பாக்குறாங்க. ரஷ் போட்டு பார்க்கும் போது என்னப்பா இது? ஏற்கனவே நிறைய திரைப்படங்கள்ல, சிவகாசி திரைப்படம் மட்டும் கிடையாது, இதற்கு முன்பாகவே நிறைய திரைப்படங்கள்ல பெண்கள் உடுத்துகின்ற ஆடையை குறித்து நிறைய கிண்டல் பண்ணிக்கார விஜய். ஆனால் அதற்கு நேர் எதிராக இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு பெண்கள் உடுத்துகின்ற ஆடையே குறை சொல்லிப்பீங்கன்னு டயலாக் வச்சா கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல ரசிகர்கள் வேணா கை தட்டலாம். பொதுவாக சோசியல் மீடியாவில் விஜய் ட்ரோல் மெட்டீரியலாம் ஆயிடுவாரு. வடிவேலு சொல்ற மாதிரி போன வாரம் அந்த வாயி, இந்த வாரம் இந்த வாயின்ற ரேஞ்சுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறுவார். அதனால இந்த காட்சி படத்துல வைக்காதீங்கன்னு சொல்லி மாஸ்டர் திரைப்படத்துல இந்த காட்சி படம் வெளிவருவதற்கு முன்பாகவே கட் பண்ணிட்டாங்க. போன வாரம் வரைக்கும் கட்டுக்கட்டா பணத்தை கட்டணும்னு சொன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியால நடிக்கணும். பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதே கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியால பூமிக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் பேசணும். கைத்தட்டலையும் புகழையும் வாங்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் உடுத்துகின்ற ஆடையை போன வாரம் வரைக்கும் கிண்டல் பண்ணிடணும். நல்லா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு புகழ் கிடைத்து விட்டது, கைத்தட்டல் கிடைத்து விட்டது. நம்ம இதற்கு பிறகு என்ன பேசினாலும் கைத்தட்டு வாங்கன்னு தெரிந்த பிறகு இந்த வாரம் அதற்கு நேர் எதிராக அதே பெண்கள் உடுத்துகின்ற ஆடையை குறித்து அட்வைஸ் பண்ணணும். அதை அடுத்து விஜய்க்கு தேவைப்படுவது என்னங்க? தந்தையோட அடையாளத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு நடிக்க வராது. மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக பிரபலமான விஜயகாந்த் அவர்களின் பிரபலமான முகத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு பிரபலமாகிறாரு, மார்க்கெட்டு கிடைக்குது. அதை அடுத்து பணம், அதை அடுத்து கைத்தட்டல், புகழ், பேரெல்லாம் வாங்கணும். வாங்கியாச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கலவையாக சேர்த்து என்ன பண்ணணும்? ஆட்சிக்கு வரணும். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் சேவையில ஈடுபடணும். மக்கள் சேவையா? அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாதே. நம்ம பொழப்பெல்லாம் பிளாக் டிக்கெட்டை வித்து நம்ம நடிகிற படத்தோட சேலரி உயர்த்து தான் நம்ம பொழப்பு. மக்கள் சேவையெல்லாம் என்ன பண்ணலாங்க? கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் சேவை பண்ணி தான் கட்சி ஆரம்பிக்கணுங்க. அதெல்லாம் போன வாரங்க, காலாவதி ஆகி போன சிஸ்டம். அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டா கட்சி ஆரம்பிச்சிடணும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி. சரி, கட்சி தான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் ஒரு 10-15 வருஷம் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அரசியல் என்றால் என்னவென்று புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இவர் கூட சுத்தி நிற்கிற அந்த ஜாம்பிஸ் ரசிக கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தி விட்டு அப்புறம் பாருங்க பதவி அதிகாரம் அப்படி இப்படின்னு ஆசைப்படுவார்னு பார்த்தா என்ன இது? நான் யாரு? கேரியர் உச்சத்தில் இருக்கிற நாடு. அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் சிஎம். கட்சி ஆரம்பித்த கையோடு முதல்வர் நாற்காலி எனக்கு தான் ஓணும்னு லாலிபாப்புக்கு குழந்தை அடம் முடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சின்னு உட்கார்ந்துருக்காருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். நடிகர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்ற நேரமும் சரி, நான் இந்த தேர்தல் தான் போட்டியிடுவேன், அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி பாருங்க. ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன்னு உறுதின்னு அவர் கட்சி ஆரம்பிக்கல. அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன அந்த சமயத்தில் கூட என்னோட டார்கெட் 2019 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, 2021 சட்டமன்ற தேர்தல் தான் சொன்னாரு. பிறகு உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் அரசியலுக்கு வரப்போதில்லை, கட்சி ஆரம்பிக்க போதில்லை, தேர்தலையும் நிக்க போறதில்லைன்னு சொன்ன ஒதுங்கி போன உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். அடுத்து அரசியலுக்கு வந்த நடிகரான விஜய், அவரும் பாருங்க கட்சி ஆரம்பித்த கையோடு அவர் சொன்ன முதல் வார்த்தை, முதல் விஷயம்,
2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட மாட்டேன், 2026 சட்டமன்ற தேர்தல் தான் போட்டி போடுவேன்னு. ரஜினி அவர்களாவது அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன சமயத்துல இந்த கட்சியை அரசியல் எதிரி, அந்த கட்சியை கொள்கை எதிரின்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் விஜய் சொன்னாரு, நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அந்த கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைத்த பிறகும் கூட தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு போட்டியெல்லாம் போடல, அந்த தேர்தலில் நிக்கல, எதிர்த்துலாம் வரல. ஏன் வரல? டிசைன் அப்படிங்க. அந்த டிசைன் அப்படி 2019 2021, இந்த டிசைன் 2024 நோ, 2026 எஸ். கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க கட்சி பேர் அறிவிச்ச அந்த அறிவிப்பிலேயே தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, எனது ரசிகர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும், அரசியல் மயப்படுத்துவதற்கு எனக்கு நேரம் அவகாசம் தேவைப்படுகிறது, அந்த தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டு எனது ரசிகர்களை அரசியல் மையப்படுத்தி நான் களத்துக்கு 2026 வரேன்னு சொன்னாரு. சரி, எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தில் இவரது ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தினாரா? இல்லைங்களே. இப்ப உதாரணத்துக்கு டிக்கெட் வாங்கறதுக்காக ஓடுற அந்த கூட்டம் எப்படி ஓடுறாங்க? விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள்ல ஒருத்தர் கீழே விடுறாரு, ஆனா பாருங்க ஏறி மிதிச்சுட்டு போறாங்க. வெறி மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெறி, டிக்கெட்டை வாங்கி படத்தை பார்க்கணும்ட்டு. இப்படி படத்தை பார்க்கறதுக்கும் ட்ரெய்லரை பார்க்கறதுக்கும் வெறித்தனமா ஓடுற இந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை அரசியல் மையப்படுத்துவதற்கு தான் எனக்கு நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த நேரத்தை எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தில் மறுபடியும் கேட்கிறோம், அரசியல் மையப்படுத்தினாரா? ஒரு துளி கூட கிடையாது. கண்டிப்பாக இந்த கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தவே முடியாது. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த கூட்டம் அப்படிதான் ஓடும். அன்றைக்கு தியேட்டர்ல ஓடின அதே கூட்டம் தான் வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்வு நடைபெறுகின்ற இந்த இடத்துல ஓடுற கூட்டம். கொஞ்சம் கூட இந்த ரசிக மனப்பான்மை என்கின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி தொண்டர்கள் என்கின்ற மனநிலைக்கு இவங்களால வரவே முடியல. அன்றைக்கு தியேட்டர்ல எப்படி வெறித்தனமா ஓடினாங்களோ அதை விட வெறித்தனமா தான் இன்றைக்கும் ஓடினுகிறாங்க. ஏன் இந்த கூட்டத்தை விஜயால அரசியல் மையப்படுத்த முடியலங்க? விஜய்க்கே அரசியல் என்றால் என்னவென்றே ஜீரோ, எதுவுமே தெரியாது. 0.5% அல்ல, அந்த 0.5% 0.000% தேடினா கூட விஜய்க்கே பாருங்க அரசியல்னா என்னன்னே தெரியாது. மக்கள் பிரச்சனையை கூட யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததுதான் பக்கம் பக்கமா அதுவும் ஸ்பாட்ல அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தேடி படிப்பாரு. சினிமால வேணா இவர் ராஜாவா இருக்கலாம், ஆனா அரசியல்ல இவருக்கே எதுவுமே தெரியாது. A to Z ஜீரோ. அப்படி இருக்கும்போது இவரை ஃபாலோ பண்ற அந்த கூட்டத்தை இவரால் எப்படிங்க அரசியல் மையப்படுத்த முடியும்? கண்டிப்பா பண்ணவே முடியாது, படுத்தவும் முடியாது. அதனாலதான் பாருங்க இந்த கூட்டம் வெறித்தனமா ஏறி 41 பேர் உயிர் போவதற்கு மூல காரணமாக இருந்திருக்காங்க. அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை நடுவில் எடுத்துட்டு போனா எவ்வளவு நெரிசல் ஏற்படும், எத்தனை உயிர் பறி போகும்னு தெரியாது. ஆனாலும் பாருங்க முதல்வர் சீட்டு கன்ஃபார்ம் எனக்கு தான் வேணும். 1992ஆம் ஆண்டில் நடிக்க வந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எத்தனை 33 34 பொங்கல் போயிருக்கோம். ஏதாவது ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில விஜய் கலந்துனுக்காரா? இல்ல பொங்கல் நிகழ்ச்சியில ரசிகர் மன்றம் சார்பாக ஏற்பாடு பண்ணி கூட்டத்தோட கூட்டமாக கொண்டாடி இருக்காரா? நடிக்க வந்த அந்த ஆண்டில் இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 34 பொங்கல் போயிருக்கோம், 33 தீபாவளி போயிருக்கோம், 33 ரம்ஜான் போயிருக்கோம், 33 கிறிஸ்துமஸ் போயிருக்கோம். ஏதாவது ஒரு பண்டிகை கூட்டத்தோடு கூட்டமாக ரசிகர்களாக இது வரைக்கும் அவர் கொண்டாடி இருக்காரா? இல்ல இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நான் பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய இத்தனை ஆண்டுகளில் நடித்து கொண்டிருந்த விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பாரா? என்னமோ ஒட்டுமொத்த வாழ்க்கையை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எழுதி கொடுத்து தியாகம் பண்ண மாதிரி உங்களுக்காக மட்டும்தான் வரேன், நல்லது 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 பண்றதுக்காக மட்டும்தான் வரேன் பில்டப் பண்றாரு. உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். அட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணு இவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவரை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் ரசிக கூட்டத்துக்காவது என்றைக்காவது ஒரு நாள் கேரியர் உச்சத்துல இருக்கிறேன், ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறேன்னு இந்த நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு ரசிகர் மன்ற காட்சியை இலவசமாக தியேட்டர்ல இவர் நடிச்ச படத்தை போட்டு காட்டியிருப்பாரா? என் படத்துக்கு பிளாக்லாம் டிக்கெட் விற்க கூடாது, கவுண்டர் ரேட் என்னவோ கஷ்டப்படுறேன் என் ரசிகர்களுக்கு அந்த ரேட்ல மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைன்னா உங்க தியேட்டருக்கு நான் படத்தை கொடுக்க கூடாது நான் சொல்லிடுவேன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த விலையில டிக்கெட்டை வித்திருக்காங்களா? இல்ல விற்கிறதுக்கு தான் இவர் என்றைக்காவது ஆர்டர் போட்டிருக்காரா? 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய், 250 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய். யார் இதெல்லாம் விற்கிறது? கேட்டாக்கா தியேட்டர் விற்கிறாங்கன்னு வாங்க, வேமா சூசோ இல்லாம. தியேட்டருக்கார போய் கேட்டா என்னங்க இது, நாங்க பாதி தாங்க விற்கிறோம், மீதி ரசிகர் மன்றம் தான் விற்கிறாங்க. டிக்கெட் வாங்குறதும் ரசிகர்கள், விற்கிறதும் ரசிகர் மன்றங்கள். ரசிகர் மன்றத்துக்கிட்ட கேட்டா ஆமாங்க கண்டிப்பா நாங்க பிளாக் டிக்கெட் விற்கிறோங்க, இல்லைன்னு சொல்லலங்க, கொஞ்சம் தான் விற்கிறோம் நாங்க.
ஒட்டுமொத்தமா மிச்சம்லாம் விற்கிறது தியேட்டர் தான் சொல்லி மறுபடியும் தியேட்டர் போய் கை காட்டுவாங்க. மறுபடியும் தியேட்டர் கிட்ட போய் கேட்டா ஆமாங்க விற்கிறாங்க, பங்கு நிறைய பேருக்கு கொடுக்குறோம்ல. யாருக்கு கொடுக்குறீங்க? படத்தை வாங்குறாங்க இல்லைங்களா, கொள்ள லாபம் கொடுத்து வாங்குறோம், அவங்க லாபம் சம்பாதிக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு போகும். என்னப்பா உங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு படத்தை வாங்கினவங்க கிட்ட போய் கேட்டா ஆமாங்க 250 கோடி 300 கோடி ஹீரோவே சம்பளம் வாங்கி போயிடுறாரு விஜய். அப்படி கொடுக்குற காசெல்லாம் எப்படி எடுக்கிறது? 3 நல்ல படம் ஊத்திக்கிச்சுன்னா தள்ள நாங்க துண்டு தானே போடுவோம். அதுக்காக தான் பாருங்க 100 ரூபாய் கிட்ட 1000 ரூபாய்க்கு, 200 ரூபாய் கிட்ட 2000 ரூபாய்க்கு, 250 கிட்ட 3000 ரூபாய்க்கு அந்த படத்தோட ஹீட் இருக்கும்போது நாங்க கல்லா கட்டிடுவோம்னு வாங்க. இவர் நடிச்ச ஒரு படத்தோட காட்சியையே பாருங்க இது வரைக்கும் ஃப்ரீயா இவர் ரசிகர்களுக்காக போட்டு காட்டுறதுக்கு துப்பு இல்லை விஜய் அவர்களுக்கு. ஆனா பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ தியாகம் பண்ற மாதிரி பில்டப் பண்ணிருக்காரு. ஏன் அவ்வளவு பில்டப் சொன்னோம் இல்லைங்களா? மார்க்கெட்டு, பணம், பேரு, புகழ், கைத்தட்டல் எல்லாம் அடைந்த பிறகு அடுத்து அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சி ஆரம்பிச்சு யாரை திட்டணும்? ரொம்ப பிரபலமாக இருக்கிற கட்சி எதுவோ அந்த கட்சி தள்ள கை வைக்கணும். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற கட்சி எதுங்க? ஆட்சியில் இருப்பதும் சரி, பிரபலமாக இருப்பதும் சரி, திமுக. திமுக 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 திமுகவை மட்டும்தான் நீங்க திட்டணும். அதை தாண்டி எந்த கட்சி பேரை நீங்க யூஸ் பண்ண கூடாது. நீங்க நம்ம ஆளுன்னா பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச்சின்ட்டு, பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச்சின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க தான் பாருங்க உங்க கட்சியை டிசைன் பண்ணி கொடுத்தோம், ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோன்ட்டு யாருக்கும் சொல்லாதீங்க. நாங்க என்ன சொல்றோமோ சொல்லுங்க. அப்பப்போ போற போக்குல மானைத்தனே பொன் மானைன்னு போட்டுக்கிற மாதிரி கொள்கை எதிரின்னு சும்மா பிலாப்பிக்காக சொல்லுங்க. ஆனா உங்களோட முழு டார்கெட்டு திமுக 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 திமுகன்ற பேர்லயே இருக்கணும். இன்றைக்கு சொல்றாரு இல்லைங்களா, திமுக என்ன சக்திங்க? அது திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இவரே ஒரு வாரிசு நடிகர், அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு வாரிசு அரசியல். சொல்ல வேண்டியதான். வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி, திராவிட மாடல் என்கின்ற பெயர்ல கூட்டாக குடும்பத்தோட கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா கொள்ள 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 ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்ற இதே தீய சக்தியை குறித்து விஜய் அவர்கள் பக்கம் பக்கமா போது தன்ன வீடியோக்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அந்த 108 நம்பரை போடுங்க சார். ஆஸ் ஒரு டாக்டர் என்ற ஒரு முறையில் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஐயா அவர்கள். ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக பூந்தமல்லி ஹை ரோட்ல வேலூர் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரைவரோட கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ அடிபட்டு மயக்க நிலையில இருந்தாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. கடவுளே என்னோட புருஷனை காப்பாத்துங்க, உங்களுக்காக நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், 108 பால் குடம் தூக்குறேன், இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைட்ல போன ஒரு பெரியவர் உங்ககிட்ட செல்போன் இருக்காமா அப்படிமா, நீங்க 108 தேங்காய்லாம் உடைக்க வேணாம், 108 பால் குடம்லாம் தூக்க வேணாம், நீங்க 108க்கு போன் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலியமா அந்த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் டிரைவர் எல்லாருமே சிகிச்சை பெற்று இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. 88 இயர்ஸ்ல இந்த 108 இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களை எங்களால லைஃப்ல மறக்க முடியாது ஐயா. நீங்க 108 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு எந்த திமுகவை தீய சக்தி கூட்டாக குடும்பத்தோட கொள்ள மட்டும்தான் ஆட்சிங்கிறாங்க. அதை தாண்டி மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணலன்னு ஒரு புராணத்தை மண்டபத்தில் எழுதி கொடுத்த டயலாக பக்கமா வச்சு படிச்சுன்னுக்காரோ அதே விஜய் தான் அன்றைக்கு கலைஞர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஏராளமான உயிர்களை வாழ வச்சிருக்காருன்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் அதே தீய சக்தி கட்சி இந்த வீடு கட்டுறது சம்பந்தமா பாராட்டினாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு நான் கேட்டிருக்கேன். அதுல நடுவுல ஒரு வரி ஒண்ணு வரும், எல்லோருக்கும் இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்ட்டு. அன்னைக்கு அவரு வசனம் எழுதின அந்த படத்துல வந்த அந்த வரி இன்னைக்கு அவரே நிறைவேற்றி வச்சிருக்காரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை. ஏழைகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் சொந்தமாக ஒரு நிலம் வீடு கட்டி கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுடைய கனவு நிஜமாகுது. இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் நான் வீடு கொடுக்க போறேன்னு சொன்ன இதே விஜய் தான் அன்றைக்கே பாருங்க கலைஞர் அவர்கள் இந்த வீடு கட்டுற திட்டத்தை குறித்து பக்கமா பாராட்டினாரு. அதே குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி, தீய சக்தின்னு இன்னைக்கு சொல்ற அதே திமுகவை குறித்து சில கலைஞர் அவர்களுக்கு சிலையை குறிப்பிட்டு சொன்னாரு. அவரு சுவாசிக்கிறது திரையுலக மூச்சுன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த இடத்துல அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாலும் அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு
ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்து திராவிட மாடல் என்கின்ற பெயர்ல குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறாங்களே, அதை தாண்டி திமுகவுக்கு எதுவுமே தெரியாது. கொள்ள 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 கொள்ளன்னு சொல்ற அதே கொள்ளையடிக்கிற கட்சியை குறிப்பிட்டு பட்டியல் போட்டாரு பெயர்களை, நிதி 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 நிதின்ட்டு. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். அப்பெல்லாம் தெரியலீங்களா வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் கண்களுக்கு இது கொள்ளையடிக்கிற ஆட்சி, குடும்ப ஆட்சி, தீய சக்தின்னு அப்ப தெரியலீங்களா? கோடி கோடி சம்பளத்தை வாங்கின்னு அவங்க திரைப்படத்தில் நடிக்கும் போது தெரியலீங்களா திமுக ஒரு தீய சக்தின்ட்டு? முக்கியமா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கலையை வளர்க்கணுன்றதுக்காகவே நிதி அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இவருக்கு மிஸ்டர் கலாநிதி மாறன்னு பேர் வச்சாங்களா, இல்ல மிஸ்டர் கலாநிதி மாறன்னு பேர் வச்சதுனால இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரான்னு தெரியல. அப்பெல்லாம் திமுக தீய சக்தி என்று தெரியாமல் திடீரென்று ஞானக்கண் திறந்து அந்த ஞானக்கண் வழியாக பார்க்கும்போது திமுக தீய சக்தின்ட்டு எப்ப தெரிஞ்சதுங்க? ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கும் போது. உங்க லைஃப் டைம்ல எவ்வளவு படம் நடிக்க முடியும் உங்களால? ஏற்கனவே பாருங்க, நீங்க நடிக்கிற படமே மார்க்கெட் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா போயினே இருக்குது. பூஸ்ட் நீங்க பண்றீங்க, ஆனா நீங்க பூஸ்ட் பண்ற அளவுக்கு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றவங்க வயிற்றுல பக்கு பக்கு நெருப்பு அள்ளி கொட்டின்னு தான் ரிலீஸ் பண்றாங்க. படம் ஓடுமா ஊத்திக்குமான்ட்டு. அந்த மாதிரி பக்கு பக்குன்னு பயந்து எவ்வளவு நாள் நீங்க நடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்க? லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குற பட்சத்துல வந்துட வேண்டியதான். யாருங்க கொடுக்கறது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்? யார்கிட்ட இருந்து வாங்கினாருன்னு அவர் தான் சொல்லணும். என்ன பாருங்க, 33 வருஷமா தமிழ்நாட்டில் தான் ஹீரோவை நடிச்சுருக்காரு, கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காரு. என்றைக்குமே திறக்காத ஞானக்கண் திடீரென்று 33-34 ஆண்டுகள் கழித்து கேரியர் உச்சத்துல இருக்கிற ஹீரோவோட கண்ணு எதுக்கு திறக்கணும்? திறக்க வைக்கிறாங்க. லைஃப் டைம்ல எவ்வளவு படம் நடிக்க முடியுமோ, லைஃப் டைம்ல நடிக்கிற அந்த பணத்தை மொத்தமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டும் போது ஆட வேண்டிதான். ஆட்டி வைக்கும் பொம்மையை போல. அப்படிலாம் கிடையாதுங்க. மக்களுக்காக வந்திருக்காரு. மறுபடியும் சொல்ற, மக்களும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். உங்களை ஃபாலோ பண்ற சாம்பிஸ் கூட்டம்னு மட்டும் உங்க ரசிக கூட்டத்தை வச்சு சொல்லிக்கங்க. மக்கள்னு சொல்லி மக்களை மறுபடியும் சொல்றோம், கொச்சைப்படுத்தாதீர்கள். மக்களோட பிரச்சனை என்னன்னே இவருக்கு தெரியல. எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாராவது எழுதி கொடுத்தாதான் பாருங்க அதை பார்த்து படிக்க முடியுது. அதுவும் திக்கி திணதி. உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கிற விஜய் ஏன் அரசியலுக்கு வரணுங்க? எதுவுமே தெரியாம எப்படி தமிழ்நாட்டை பிடிப்பேன்னு சொல்றாருங்க. அதுதான் பாருங்க டிசைன். நாங்க சொல்ற நேரத்துல கட்சி ஆரம்பிக்கிறோம். நாங்க சொல்லும் போது சொல்ற மாதிரி ஓட்ட உடைக்கணும். நாங்க எந்த எலெக்ஷன்ல போட்டி போட சொல்றோமோ அந்த எலெக்ஷன் தான் போட்டி போடணும். இது எல்லாமே பாருங்க ஒரு டிசைன். ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் ஒரே பேட்டர்ன்ல நடிகர்களை வைத்து கட்சி ஆரம்பித்து ஓட்ட உடைக்கிற முயற்சி பண்ற ஒரே பேட்டர்ன் டிசைன். தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டு மக்கள் நலன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து நிதி தர வேண்டிய நிதி தராமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசை குறித்தோ, பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறிப்பிட்டோ, மோடி அவர்கள் பெயரை உச்சரித்தோ ஒரே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? இல்லவே இல்லை. சோ திமுக 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 அதிமுக பெயரை கூட பயன்படுத்தாமல் திமுக கட்சியே டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லும் போது, அப்போ விஜய் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச் தான் என்று சொல்வதற்கு இதற்கு மேல ஏதாவது ஆதாரம் வேணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஜயோட உண்மையான கோர முகங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம். நன்றி.